வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய இன்டர்வியூ கேள்விகள் பதில்கள் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ் ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியுடைய பிரீஃப் ஓவர் வியூ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜோஹோ கம்பெனியில் அதிகமாக கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஜோஹோடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸும் சேர்ந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ இந்த ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க பிசினஸ் வைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெப் பேஸ்டு டூல்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க, அப்புறம் சாஃப்ட்வேர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரத்துடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸும் பண்ணுறாங்க. கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸும் வரும், கொஞ்சம் ஹை லெவல் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ என்னடா இது ஆரம்பிக்கும் போதே ஹை லெவல் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படிலாம் சொல்கிறேன்னு பயப்பட வேண்டாம். நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டர்வியூவை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஜோஹோ கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து இந்தியா பேஸ்ட் கம்பெனி, அதுவும் சென்னை பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இது ஆரம்பித்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1996 ஆரம்பிச்சிருக்காங்க. டோனி தாமஸ் அப்புறம் ஸ்ரீதர் வேம்பு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இதுல ஜோஹோ வந்து என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை வந்து டிசைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்றாங்க, வெப்சைட்ல ரன் ஆகக்கூடிய பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜோஹோ புக்ஸ், அப்புறம் ஜோஹோ சிஆர்எம், அப்புறம் ஜோஹோ மெயில், ஜோஹோ ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ற இந்த அப்ளிகேஷன்ஸை பத்தி நீங்க மேற்கொண்டு நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்டர்வியூ பேஸ்டா என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம். இந்த கம்பெனியுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு வென்ச்சராக தான் இருக்கும். கிளவுடுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். ஸோ இவங்க வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய இன்டர்வியூ பேஸ்டு டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இருக்கும். பட் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த டாபிக் ஃபுல்லாகவே ஃப்ரெஷர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஜோஹோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எதுலெல்லாம் கவர் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஜாவா வரும், சி வரும், பைத்தான் வரும். ஸோ இதில் ஜென்ரல் கொஸ்டின்ஸும் வரும், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜென்ரலும் வரும், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் வரும். ஸோ நீங்கள் இங்கே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் போட்டோமே தவிர இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் தான் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் இது தாண்டியும் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். இங்கே சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் காட்டுறேன் பாருங்க. மெசேஜ் கியூ அப்படின்னா என்ன, சூப்பர் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, எப்போ அதை யூஸ் பண்ணணும், அரே அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு அரேக்குள்ள எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸ் அல்லது டூப்ளிகேட் நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. ஜாவால வந்து எக்ஸெப்ஷன் கான்செப்ட், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஜேடிகே அப்படிங்கிறது ஜேஆர்இல இருந்து எப்படி வித்தியாசப்படுது, ஜாவா டெவலப்மெண்ட் கிட், அப்புறம் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், இது ரெண்டும் எப்படி டிஃபர் ஆகுது, ஸ்டோரேஜ் கிளாஸ்னா என்ன, அப்புறம் அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஜாவாவில் வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப், அதாவது முடிவற்ற ஒரு லூப்பை வந்து எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க, ஹேஷிங் ஃபங்க்ஷன் வந்து அப்படின்னா என்ன, இப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சரும் சேர்த்து பார்ப்போம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து செட்டாக எடுத்துக்கும். இந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸோ அல்லது ஒரு லிஸ்ட் ஆஃப் அல்ஃபபெட்ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் தனியாக டிரைவ் பண்ணுறது தான் இதோடைய பேசிக் ப்ராசஸ். இதுக்கு இன்புட்ஸ் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வேணாலும் வரலாம். எனி ரேண்டம் சைஸ். ரேண்டம் சைஸ்னா உங்களுக்கு வந்து 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஸோ எனி ரேண்டம் சைஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து இது எடுத்துக்கும். ஆனால் அது எங்கே கொண்டு போய் அந்த வேல்யூஸை பிளேஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது உங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஒரு ஃபிக்ஸ்டு சைஸில் தான் வைக்கிது. ஸோ இதோடைய பேசிக் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் சைஸ் ஆஃப் இன்புட் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதை கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் உட்கார வைக்கிறது. அடுத்த சாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, how can you design a java program, எப்படி வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுவீங்க. ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணணும், அதை ரன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸை உருவாக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன, கிளாஸ். இப்போ ஜாவாவில் வந்து கிளாஸ் வந்து மேண்டேட்ரி, கட்டாயமாக நீங்கள் கிளாஸ் இல்லாமல் ஜாவாவில் ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ C++லையும் கிளாஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் C++லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்போ நாங்கள் கிளாஸுங்கிற கான்செப்ட் எழுதியும் பண்ணியிருக்கோம், கிளாஸே இல்லாமல் ஜென்ரலாகவும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
பட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும், சரிங்களா? அப்புறம் கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு வேணுங்கிற மெத்தட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஏன்னா மெத்தட்ஸ் இருந்தால் தான் உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். வெறும் கிளாஸை வச்சு உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, கம்பைல் ஆகிடும். ஆனால் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மெத்தட்ஸ் தேவை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜாவா வந்து மற்ற சிமிலர் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து எப்படி வேறுபடுது? ஸோ இது வந்து எப்படி வேறுபடுதுங்கிறத ஒரு 2 பிரைமரி ஏரியா வச்சு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜாவா மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஹார்ட்வேரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஜாவா வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதாவது மெஷின் டிபெண்டன்சி கிடையாது, மெஷின் இண்டிபெண்டாக தான் செயல்படுது. அடுத்த ஒரு சாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, இன்புட் எலிமெண்ட்ஸு, அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. வெறுமன ஸ்டோர் மட்டுமே பண்ண போகிறதில்ல, அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறீங்க, அதாவது ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க. ஒரு கம்ப்யூட்டரோட மெமரியில் வந்து நீங்கள் வரிசைப்படுத்துறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு லீனியராக அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம்? ஒரு அரேவாக வைக்கலாம், லிங்க்டு லிஸ்ட்டாக வைக்கலாம். இல்லை சார், நான் வந்து அதை வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு அரே மாதிரி வைக்கணும், இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின் போது அதுவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? ஸ்டாக் இருக்குது, அரே இருக்குது, கியூ இருக்குது, ட்ரீ கான்செப்ட் இருக்குது, ஹேஷ் இருக்குது, கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ கிராஃபையும் கிராஃபிக்ஸையும் குழப்பிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிராஃப் வேறு, கிராஃபிக்ஸ் வேறு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸுங்கிறது வேறு கான்செப்ட். இங்கே வந்து கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல். ஸோ இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரியான லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பபுள் சார்ட் அல்காரிதம்னா என்ன? ஏன்னா சார்ட்டிங் அல்காரிதம்ஸில் நிறைய டைப் இருக்குது. குறிப்பாக பபுள் சார்ட் என்ன பண்ண போகுது? ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி அரேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறதான் விஷயம். சார்ட்டிங் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்னென்னா, அரேஞ்ச் பண்ணுறது, அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசைனிங் ஆர்டர்லையோ சிமிலர் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது தான் இதோடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது ஜாவாவில் உள்ள ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின் போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது ஆப்ஜெக்ட்ஸை பற்றியும் கிளாஸஸை பற்றியும் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதை பற்றிலாம் பேசணும்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசலாம், பாலிமார்பிசம் பற்றி பேசலாம், என்கேப்சுலேஷன் பற்றி பேசலாம், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜாவாவில் உள்ள ஊப்ஸ் லெவலில் மெயின் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம ஜோஹோ கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன ரவுண்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்க போகிறாங்க, ஸோ இதை பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 ரவுண்டு சொல்கிறாங்க. ஒரு 5 விதமான க்ரூஷியல் ரவுண்ட்ஸ் இருக்குது. போக போக வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். முதல் ரவுண்டு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக கொஞ்சம் அதோடைய லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். முதல் ரவுண்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை இது பண்ணுற மாதிரி, உங்களுடைய அடிப்படை ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க, சரிங்களா? நாலாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு. 5வது ரவுண்டும் ஹெச்ஆர் ரவுண்டு தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 4வது ரவுண்டில் ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்டுங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடான டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ரவுண்டில் ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாப் வந்து கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி. 5 ரவுண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாம். ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட். இது வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ண வேண்டியது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் சொல்கிறாங்க, இது தேவையில்லை. பட் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக போகிறப்போ கண்டிப்பாக ரவுண்ட் 1 கிளியர் பண்ணி ஆகணும். 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பேண்டமிக் டைமில் இதுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்தாங்க. பட் பேண்டமிக் டைம் முடிஞ்சது. இப்போ வந்து அவங்க லைவாக பண்ணுறதுனால மேபி இதில் சேஞ்சஸ் இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அந்த பேண்டமிக் டைமில் இவங்க கடைசியாக வச்சுருந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான டைமிங், ஓகேங்களா? அதில் வந்து 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ் இதோட டைமிங், சரிங்களா? இதோடைய கொஸ்டின்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆப்டிடியூடும் இருக்கும், ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூடும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னா என்ன? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம்? இந்த ப்ராப்ளம் சால்விங் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின் போது உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக ஒரு பேசிக் ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்து இது எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம், இதை பேஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ். அப்புறம் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்,
கடைசியாக ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட், இதில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்னா நெஸ்டட் லூப்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஃப்ளோ சார்ட்ஸ், நீங்கள் ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெக்கர்ஷன்ஸ்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, C++லேருந்தே படிச்சிருப்பீங்க. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்குது இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் பாயிண்டர்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா அது ஜாவாவில் தான் பாயிண்டர்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஜாவாங்கிறது இன்டர்வியூடைய ஒரு ப்ராசஸ் தானே தவிர, ஒரு பார்ட்டு தானே தவிர, ஜாவா மட்டுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பாயிண்டர்ஸ் கான்செப்ட் எங்கே படிச்சிருப்பீங்க, C++ லாங்குவேஜஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ பாயிண்டர்ஸும் கேட்பாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு, இது வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ரவுண்டு. ஸோ இதில் என்னன்னா உங்களுடைய ப்ரோக்ராமிங் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, லாங்குவேஜஸ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சரிங்களா, இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்கப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்டர்வியூ, ஒருத்தர் வந்து நேரடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அதுக்கு வந்து இப்படி இருக்கும். ப்ளஸ் வெர்ச்சுவல் ஒன், வெர்ச்சுவல்னா நேரடியாக அவங்க வந்து அட்டன் பண்ணாமல் அவங்க வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் நேரடியாக அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கம்பெனிலேருந்து லேப்டாப்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா, வெர்ச்சுவல் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஜோஹோ மீட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அவங்களே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து அவங்கள லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே என்ன பண்ண வேண்டியிருக்கும், அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், C ப்ரோக்ராமிங், C++, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பைத்தான், ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதை பற்றின கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லூப்ஸ் பற்றின நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குன்னா இந்த ரவுண்ட்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து 3வது ரவுண்டு, இது வந்து ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ரவுண்டு. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு ரவுண்டாக போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் ரவுண்டு, இந்த 3வது ரவுண்டில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அல்காரிதம் தெரியுதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ அல்காரிதமும் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, அதுதான் மெயினாக பார்க்குறது. சரிங்களா, இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேனலில் வந்து எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்கன்னா 90 minutes, அதாவது 1.5 மணி நேரம். ஒரு சாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. என்ன இது நீங்கள் நினைக்கலாம், ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு எப்படி 1.5 மணி நேரமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அந்த கேட்கக்கூடிய கொஸ்டினுடைய பேட்டர்ன் பாருங்கள், ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு 1.5 மணி நேரம். அது எப்படிப்பட்ட கொஸ்டின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம், ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுங்க. அதாவது ப்ரோக்ராம்னா எக்ஸாக்ட் ப்ரோக்ராம் கோடிங் கிடையாது, டேட்டா ஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க இல்லையா, அந்த விஷயமும். அல்காரிதம், உங்களுக்கு முதல்ல அல்காரிதம் எழுத தெரியுதான்னு பார்ப்பாங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லைக் ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணுங்கள், ஒரு அல்காரிதம் எழுதுங்க, இப்படி சொல்லலாம். அடுத்து 4th ரவுண்டு, இது வந்து ஹெச்ஆரில் டெக்னிக்கல் ரவுண்டு. ஸோ கிட்டத்தட்ட 3 ரவுண்ட்ஸில் கிராஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த 3 ரவுண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ரவுண்டு சில நேரம் வைக்கவே தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 4வது ரவுண்டு யாருக்கு வைக்க வேணான்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா, 3 ரவுண்டுலேயே நீங்கள் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4th ரவுண்டு வந்து தேவையில்லை, ஹெச்ஆர் டெக்னிக்கல் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி 3 ரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுடைய ஆப்டிடியூட் நாலேஜை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, செகண்ட் ரவுண்டில் உங்களுடைய பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, 3வது ரவுண்டில் உங்களுடைய அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு அங்கே 3 ரவுண்ட்லேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4வது ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்டு அவங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் அதில் வந்து நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஒரு ஆவரேஜாக இருக்கீங்க, பட் ஸ்டில் பார்ப்போம் நெக்ஸ்ட் ரவுண்டில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த 4th ரவுண்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். சரிங்களா, இப்போ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஹெச்ஆர் டெக்னிக்கல் ரவுண்டில் டேட்டா பேசஸ் பற்றின கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லாஜிக்கல் பசில் மாதிரி கொடுத்துட்டு அந்த பசிலை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த 4வது ரவுண்டு முடிஞ்சிச்சு. 5th ரவுண்டு ஹெச்ஆரில் ஜென்ரல் ரவுண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, 90% கிடைச்சிருச்சுன்ற மாதிரி தான். ஆனால் அந்த பேசிக் கடைசியில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபினிஷிங் டச்சில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷராக போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுறீங்களா, நீ மனசில் நினைக்கிற விஷயத்த தெளிவாக வெளிப்படையாக கரெக்டாக பேசுகிறீங்களான்னு பார்க்குறாங்க. சரிங்களா,
அடுத்து நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ். நெட்வொர்க்கிங் சொன்னோடனே நீங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் நினச்சிட்றாங்க, இது டெக்னிக்கல் கிடையாது, ஜென்ரல். ஸோ நெட்வொர்க்கிங்னா வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் ஒரு டீமாக தான் வேலை பார்ப்பீங்க, ஒரு டீம் ஆஃப் பீப்புளாக இருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல டீம் பிளேயராக நீங்கள் இருக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ். இங்கே ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மேத்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஒரு பிஹேவியர்லாம் எப்படி நீங்கள் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வேற என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உங்களுடைய ஹாபிஸ் கேட்பாங்க, உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன, அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, வேற ஏதாவது கூடுதலாக ஏதாவது கோர்சஸ் பண்ணியிருக்கீங்களா, சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் உங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்ட் கேட்பாங்க, அப்புறம் உங்களுடைய லொகேஷன் ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பர்டிகுலராக நீங்கள் என்ன மாதிரி லொகேஷன்ஸ், எந்த பிரான்ச் நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றதும் ஒரு சாய்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்க போறீங்க. ஏன்னா ஜாப் ப்ரொஃபைல்ங்கிறது நிறைய இருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நினைக்கிறோம் வெறும் ஜாவால மட்டும்தான் கோடிங் எழுதுறவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ரோல் இருக்கும். அனலிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு, டிசைனர்லேருந்து ஆரம்பிச்சு, சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டாபேஸ் டெவலப்பர், டிசைனர், இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல டெஸ்டிங் பண்ணுவாங்க இல்லையா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அது ஒரு டிவிஷன். இதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அப்ளிகேஷன் வேல்யூ மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் சைடில் எண்ட் யூசர் சப்போர்ட் வரைக்கும் ரோல்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரெஷருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி ஜாப் ரோல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிலாம் அவங்க கேட்பாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்றதையும் கடைசியில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்றீங்கன்னா அந்த வேலை எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, அப்புறம் இந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. ஏன்னா நீங்களும் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஒரு கேள்விகள் வரும். நான் எப்படி ஒரு ஜோஹோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸை போதுமான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தாலே அது எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி லூப்ஸு, பாயிண்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணுறீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அல்காரிதம்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தட்டி தூக்கிடலாம், அப்படி ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் இல்லையா, இது இல்லாமல் நீங்களாவே போயிட்டு கூகுளில் ஜோஹோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வரும், சரிங்களா? அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் போயிட்டு அடிஷ்னலாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு பாருங்கள். இப்போ அந்த வீடியோவில் பேசுகிறது எல்லாமே ஒரு கைடு தான். இதை நீங்கள் கைடாக எடுத்துக்கிட்டு இன்னும் ஃபர்தராக நீங்கள் தான் போயிட்டு நிறைய ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கணும். இதை எப்படி இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த ஜோஹோ இன்டர்வியூக்கு எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில அடிஷ்னல் டிப்ஸ் சொல்கிறேன். முதல்ல ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணணுன்றாங்க. ஸோ இப்போ நீங்களாக தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த விதமான ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணாம நீங்களாவே உங்களுடைய சொந்த முயற்சியில இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல நீங்க இன்டர்வியூக்கு படிக்கக்கூடியது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க ஜோஹோ அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஜோஹோ கம்பெனியுடைய பேக்ரவுண்டை பத்தி படிக்கணும். அவங்க என்ன மாதிரி கம்பெனி, அவங்களுடைய வெப்சைட்டை போய் பாருங்க. சும்மா ஒன்றும் இல்லை, அந்த ஜோஹோ கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதை போய் பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம அந்த கம்பெனியில் போய் உட்காந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா என்ன மாதிரி வேலை நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே அந்த வெப்சைட்டை பற்றில உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். ஒரு தரவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன வேலை ஈஸியாக இருக்கும், நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு அப்சர்வேஷன் தரவு ஸ்டடி பண்ணிடலாம். அப்புறம் செகண்ட், ரெகுலர் ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ். இட்ஸ் அ ப்ராக்டிஸ் அண்ட் ரெகுலர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க. சும்மா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அந்த நேரத்தில் சார் உங்களுக்கு படிக்க வச்சு மறுநாள் கேள்வி கேட்கிறாரு ஒரு கிளாஸ்ல, இல்ல ஒரு மேடம் டெய்லி கேள்வியா கேட்கறாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்ன்றதுக்காக படிக்கிறது வேற. ஆனா நீங்களாவே ஒரு சுயமுச்சல ரெகுலராகவே ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டைமிங் கம்மியா இருக்கும், நல்லா கேட்டுக்கோங்க, லிமிட்டட் டைம் தான் இருக்கும். ஆனா அந்த லிமிட்டட் டைமுக்குள்ள நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது சும்மா ஏனோதானு எக்ஸாமுக்கு செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல படிச்சு பாஸ் ஆயிடலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு படிச்சு பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா இது கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது
அதுவும் போக சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் இத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு புரிதல் இருப்பாங்க. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், போதும் இதுக்கு மேலேயே கேட்டுற போகிறாங்க. அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பயுமே வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்போ போதும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே முடிஞ்சிச்சு, ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு 100 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத 101 கொஸ்டின் அங்கே கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இது எக்ஸாம்லனா எதிராக சாய்ஸ் கொடுப்பாங்க செமஸ்டரில், சரிங்களா? ஒரு 3 கொஸ்டின் கொடுத்து அதில் ஏதாவது 2 எழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் இத்தனை மணி நேரம் படித்தா போதுமா, இவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்தா போதுமா? பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனைனா, ஒரு 5 யூனிட் கொடுத்துருக்காங்க, யூனிவர்சிட்டிலேருந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 5 யூனிட்லையும் என்ன பண்ணுவான்னா, நான் பாஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டிகிரி வாங்கணும்னா நான் பாஸ் பண்ணணும், அப்போ அந்த பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை யூனிட்லேருந்து படித்தா போதும் அப்படின்னு அவன் ஒரு கணக்கு பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 யூனிட்ல வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவான். ஒரு 90% to 100% கூட எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிருவானுங்க. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 3rd, 4th, 5th யூனிட் போகிறப்ப இவன் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, முக்கியமான கொஸ்டின்ஸு இது மட்டும் ஃபில்டர் பண்ணி படிப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை என்னன்னா, நான் எக்ஸாமை பாஸ் பண்ணணும், அவ்வளோதான், எனக்கு வந்து மற்றபடி சப்ஜெக்ட் நாலேஜ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பி வெரி ஓப்பன் டு டிஸ்கஷன் அண்ட் கொஸ்டின். விவாதங்கள் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்துலேருந்து, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது அவங்கக்கிட்ட, அதாவது உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்களே வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு தயங்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் வந்து எப்படின்னா, நம்ம பாதி பயத்திலேயே வந்து எல்லாத்தையும் வந்து தோத்துட்டு வந்துடுறோம். தயவு செஞ்சு பயப்படாமல் பேசுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்னா நம்ம வெறும் இங்கிலீஷில் பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் இல்லை. நம்ம மனசில் ஒரு விஷயம் இருக்குது, அதை தயக்கம் இல்லாமல் வெளியில் வந்து பேசுகிறது தான் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்கள் தாய்மொழியில் பேசினாலும் சரி, இல்லை நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்லி இங்கிலீஷில் பேசினாலும் சரி, எந்த மொழியில் பேசினாலும் தயவு செஞ்சு ஒரு தயக்கமோ பதட்டமோ இல்லாமல் கேஷுவலாக ரிலாக்ஸாக பேசுங்க, சரிங்களா? அதுவே பாதி சக்ஸஸ். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ, அப்புறம் நீங்கள் ஃபைனல் இயரில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா, அதை பற்றி கேட்கலாம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணப்போ நீ எந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீ ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசுங்க. இல்லை நீங்கள் கேட்கலாம், இப்படி கூட கொஸ்டின் சொல்லலாம். படிக்கும்போது என்னன்னா, ஒரு 6 செமஸ்டர் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதாவது 3 வருஷம் படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியான சப்ஜெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை நீங்கள் எது கஷ்டமான சப்ஜெக்ட்னு ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க, அதுக்கெல்லாம் தயாராகிட்டு போங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்டும் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓகேங்களா? ஸோ அதனால் எது கேட்டாலும் தயவு செஞ்சு தயக்கம் இல்லாமல் பதில் சொல்லுங்கள். தயக்கம் இல்லாமல் பேசுகிறோமா ஃபஸ்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள் மேட்டர் என்னென்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவன் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறானா, அந்த கேண்டிடேட் இன்டர்வியூவில் வந்து உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் பேசுகிறானா. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் கம்பெனியில் போயிட்டு உட்காந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸில் உட்காருவீங்க. அங்கே வந்து கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. கிளையண்ட்ஸ்னால் யார்? உங்கள் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள வச்சு தான் உங்கள் கம்பெனிக்கு இன்கம். சம்டைம்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் நினைக்கலாம், சார் மீட்டிங்னா என் கூட வேலை பார்க்குறவங்க என் மேனேஜர் தான் இருக்க போகிறாங்க, ஸோ அவங்கள நான் டெய்லி பார்க்குறேன், அதனால் அவங்களோட கேஷுவலாக பேசிடுவேன். ஓகே ஃபைன். அங்கே உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறான் இல்லையா, அந்த கிளைண்ட் உங்ககிட்ட பேச விரும்புவான். ஸோ கிளைண்ட்னா யாருனே தெரியாது, எங்கே தூரத்தில் இருப்பான், அவன் தான் ப்ராஜெக்டே கொடுத்துருப்பான். அவன் திடீர்னு உங்கள் டெக்னிக்கல் டீம் பீப்புளோட நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், ஏன்னா என்னுடைய டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸை பற்றி பேசணும்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் ஐயோ இவன் யாருப்பா கிளைண்ட்டு பேசி ஐயோ அவனுக்கு எனக்கு பழக்கமே இல்லையே அப்படின்னு தயங்கிடுவீங்க, இல்லை ஏதோ ஒன்று பதட்டப்பட்டுருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்வியூலேயே உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கேட்கலாம் கேள்விகள், அதாவது ஜோஹோ பற்றின கேள்விகள். சார் இந்த கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்க்குறேன்னா, நான் வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக என்னென்ன கெரியர் லேடரில் நான் வந்து மூவ் பண்ணலாம் கேட்கலாம். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அடுத்தடுத்து நல்ல தன்னுடைய திறமையை பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டே வரான்னா 5 வருஷம் முடியும் போது அவன் என்ன பொசிஷனில் இருப்பான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே இவன் வந்து கம்பெனிக்குள்ள ஃப்ரெஷராக வந்தாலுமே தன்னுடைய எதிர்காலத்துடைய கோல்ஸை இவன் செட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுனாலும் ஓப்பனாக கேட்கலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பீயிங் ஸ்பெசிஃபிக், சரிங்களா? ஸ்பெசிஃபிக்னா என்ன? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக. ஸோ இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா,
இது நம்ம கிளாஸ் ரூம்லேயும் பார்த்துருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ நம்மளை பாயிண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு அந்த கேட்குற கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூவில் பண்ணிடாங்க. அவங்க கேட்டாங்கன்னா அந்த கேள்வி புரியலைன்னா கூட, சார் கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நீங்கள் கேள்வியை வந்து ஒரு தடவை கேட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியல, உள்வாங்கிக்க முடியலன்னா திருப்பி அவங்கள்ட்ட அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ண சொல்றது தப்பே கிடையாது. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கிறத முழுசாக உள்வாங்கி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பேசுங்க. தயவு செஞ்சு கொஸ்டின் ஒன்று நீங்கள் ஆன்சர் பண்ண நினைக்கிறது ஒன்றுன்னு டிவியேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக எவ்வளோக்குள்ள கிறிஸ்பியாக பேச முடியுமோ, எவ்வளோக்குள்ள தேவையான விஷயங்களை பற்றி பேச முடியுமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. ரொம்ப ஆர்வ கோளாறுல எக்ஸ்ட்ராவா நிறைய பேசிடாதீங்க. நாங்க உங்க முன்னாடி ஸ்டாஃப்ஸா இருந்து இருக்கோம். நாங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல பேசும்போது ஒரு சப்ஜெக்டை தாண்டியும் நாங்க நிறைய பேசுவோம். ஏன்னா ஒரு கம்பெனியோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், நாங்க ஸ்டூடெண்டா இருந்தப்போ நாங்க என்னென்ன மாதிரியான கம்பெனி வைஸாகவும் சரி, இன்டர்வியூஸ்ல நாங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், இதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்றோம். அப்போ நீங்க நினைக்கலாம், சார் நீங்க மட்டும் சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ராவா பேசுறீங்களே சார், அப்போ நாங்க இன்டர்வியூல பேசலாமா சார் அப்படின்னு கேட்கலாம். நாம கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுறது வந்து ஒரு ப்ரொஃபஸராக பேசுறதுங்கிறது வெறும் சப்ஜெக்ட், வெறும் சிலபஸ், C++, ஜாவா இது மட்டும் பேசுறதுனால உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது வந்து ரொம்ப, அது மட்டுமே நீங்க ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நீங்க போனீங்கன்னா அது வந்து கெரியருக்கு ஹெல்ப் ஆகாது. நாங்க ஸ்டூடெண்டா இருந்தப்ப, நாங்க முதல்ல இன்டர்வியூ போனப்ப உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏன் உங்க கிளாஸ் ரூம்ல நாங்க ஷேர் பண்றோம்னா, நாங்க வெட்டி கதை பேசுறதுக்காக பேசலாம். அதுல இருந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்க கோல் செட் பண்றதுக்கோ, ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்றதுக்கோ, இல்ல ஒரு சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க வந்து பயப்படாம ஃபேஸ் பண்றதுக்காக தான் அந்த நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்றோமே தவிர, ஒரு காலேஜ்லயே நாங்க ப்ரொஃபஸரா இன்டர்வியூ போறோம்னா அங்க போயிட்டு நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. டெல் அபவுட் யுவர்செல்ஃப் சொன்னாங்கன்னா ஒரு ஷார்ட்டா சம்மரி மாதிரி கிறிஸ்பியா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களா ஃபர்தரா ஏதாவது கேட்க தான் நாங்க ஆன்சர் பண்ணுவோமே தவிர, மற்றபடி என்னன்னா அன்வான்டா நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப போயிட்டு டீடைலா விலாவரியா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு? பிஹேவியரல் கொஸ்டின்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிஹேவியர்னா என்ன, நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து உன் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஜாலியா நீ சிரிச்சு பேசுவ, அரட்டை அடிப்ப. ஸ்டாஃப்ஸ் நடத்தும்போது நீ கவனிக்கவே மாட்டேன்னு வச்சுக்கேன். ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உன் மேல ஃபர்ஸ்ட் திட்டி பார்ப்பாங்க, ஒன்று செஞ்சு பார்ப்பாங்க. அப்புறம் போற போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உனை அவ்வளோதான் திட்டினாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸ் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா இங்கே வேலைக்கு ஆகாது. எங்க வேலைக்கு ஆகாதுன்னா, ஒரு கம்பெனியில் நீங்க எம்ப்ளாயா போறப்ப வேலைக்கு ஆகாது. நீங்க நினைக்கலாம் சில ஸ்டாஃப்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் உங்க மேல வந்து எப்படின்னா கோபத்திலேயோ இல்லை வெறுப்பு ஸ்ட்ரிக்டா இல்லை. இந்த பிள்ளைங்க நாளைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு இதே மாதிரி விளையாட்டுத்தனமா இருந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் இங்கே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உங்களை திட்டுறதே தவிர, உங்க மேல அக்கறை எடுத்துக்கிறாங்களே தவிர, மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேவியர் நல்லா இருக்கணும். சரிங்களா? ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா கிளாஸ் ரூமை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பக்கத்தில் பேசி அட்டடிக்கக்கூடாது. ஏன்னா கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். திரும்ப லிசன் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஸ்டாஃப் பேச கத்துற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி போகிற மைண்ட் செட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுக்கும் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்குமே நிறைய லேர்னிங் வைஸாகவும் கல்ச்சுரலி அண்ட் பிஹேவியரலி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மெச்சூர்டாக பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ பண்ணலனா கூட அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ பேஸ்டு போகிறப்ப கூட கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்சியராக மாறிக்கலாம். ஸோ இங்கே டாபிக் வந்துடுறேன். இப்போ பிஹேவியரல் கொஸ்டின்ஸு இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை வந்து இத்தனை நாளில் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சாதாரண C ப்ரோக்ராமையோ இல்லை C++ ப்ரோக்ராம்லையோ உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதை பொறுமையாக போட்டுட்டு இருப்பீங்க. பார்க்கலாம், இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, இன்னும் 1 ஹவர் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ப்ராஜெக்ட்னு போயிட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் உட்காந்துட்டீங்கன்னா ரிலாக்ஸாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற டெட்லைனுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஆக்டிவாக நீங்கள் செயல்படுவீங்க அப்படிங்கிறதையும் அவங்க பிஹேவியரல் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வருது, அப்போ நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க் நாங்கள்
கொடுக்குறோம் அப்படின்னு நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது, இல்லை அதுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னு நாங்கள் உனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணோம்னா நீ எப்படி அந்த நேரத்தில் வந்து நீ வந்து மேனேஜ் பண்ணுவேன்? ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து வேற வேற டைமென்ஷனில் நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத பார்ப்பாங்க. சுச்சுவேஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்தால் அதை வந்து இன்னும் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கிறது யோசிங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஃபைனலாக வந்து ரிசல்ட் நீ எப்படி கொண்டு வருவீங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில FAQs, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜோஹோ சம்பந்தமான சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். அதாவது இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த ஜோஹோவை பற்றின டவுட் இருக்கு இல்லையா சார், ஜோஹோ இன்டர்வியூனா எனக்கு என்னன்னே தெரியாது சார், வெளியிலேருந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் இருக்கு இல்லையா, மற்றவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் டவுட் கேட்குறாரு, சார் ஜோஹோ இன்டர்வியூ வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஜோஹோ கம்பெனியோட இன்டர்வியூ, சரிங்களா? இப்போ இந்த இன்டர்வியூவில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? சாஃப்ட்வேர் டெவலப்பர், சரிங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால், அதுவும் குறிப்பாக ஜோஹோ கம்பெனி எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உள்ளே என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் டெசிக்னேஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அப்படியே உங்களுக்கு அதில் டவுட் வந்தால் கூட நீங்கள் இன்டர்வியூவில் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நேரம் கொடுப்பாங்களே, அப்போ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சார் இதில் வந்து இந்த கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரை தவிர என்னென்ன ரோல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த கம்பெனி மேலே அதோடைய வளர்ச்சியில் எடுத்துக்கிற அக்கறையாகவும் அது இருக்கும், உங்களுடைய வேலை சம்மந்தமான அக்கறையும் அது இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குக்கும் கியூவுக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக கேட்குறாங்க. என்ன வித்தியாசம், ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு கியூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஒரு ஸ்டாக்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்புறம் டேட்டா பேஸ் சம்மந்தமான கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் வந்து SQL சர்வர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேறு டேட்டா பேஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரக்கிள் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து கேட்குறாங்க, ஏன்பா நீ உன் ப்ராஜெக்டில் SQL சர்வர் யூஸ் பண்ணுற ரைட்டு, நீ ஏன் ஆரக்கிளை சூஸ் பண்ணல? ஏன் ஆரக்கிளும் நல்ல சாஃப்ட்வேர் தானே, நல்ல டேட்டா பேஸ் தானே, அதையும் நீ சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பதற தேவையில்லை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறப்பயே SQL சர்வரில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆரக்கிள் டேட்டா பேஸில் இல்லாத ஃபீச்சர்ஸ் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இதே கேள்வியை உல்ட்டாவாக போடுங்க, என்ன வரும்? நீங்கள் வந்து ஆரக்கிள் யூஸ் பண்ணுறீங்க டேட்டா பேஸ்க்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா உன் ப்ராஜெக்டில் நீ ஆரக்கிள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுற, ஏன் SQL சர்வர் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வி ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும்? ஆரக்கிளில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதனத்தில் SQL சர்வரில் இல்லாத ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அடிஷ்னலாக, அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சார்ட் வச்சுக்கோங்களேன், சிம்பிள். SQL சர்வரில் என்னென்ன இருக்குது, ஆரக்கிளில் என்னென்ன இருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் இந்த லிஸ்ட் எடுத்துட்டிங்கனாலே ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சரில், அரே லிஸ்ட்டு, இன்னொன்று லிங்க்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், சரிங்களா? அதை கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்த FAQ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்குறாப்புல, சார் இந்த ஜோஹோவுடைய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை, அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியும் உங்களை நான் வந்து ஏமாற்ற விரும்பலை. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும்னா மீடியமான கொஸ்டின்ஸும் இருக்கும், ரொம்ப ஹை லெவல் டிஃபிகல்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்து தான் இருக்குமே தவிர இது ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, எல்லாம் கலந்து தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து டைமிங் ரொம்ப 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 முக்கியம், டைமிங், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டினை கொடுத்துட்டு அதை வந்து 60 நிமிஷத்தில், அதாவது ஒரு 1 ஹவரில் 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த FAQ ஒருத்தர் கேட்குறாரு, சார் நான் ஒரு ஃப்ரெஷர் சார், சரிங்களா? இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் ஜோஹோ கம்பெனியில் வந்து நான் வந்து சேர்றது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ வந்து
ஏன் காலேஜஸை தேடி போய் அங்கே உள்ள ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க? கேள்வி வருதா இல்லையா? நம்ம வந்து நினச்சிக்குவோம், ஃப்ரெஷர்ஸ்னால் சேலரி கம்மியாக கொடுத்தா போதும், அதனால தான் இங்கே வந்து எடுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு ரெமுனரேஷன், டீசெண்டான ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 7,67,000. அதாவது ஒரு ஆனுவல் பே ஸ்கேல் சொல்கிறேன் நான் வந்து. சரிங்களா? நான் சொல்கிறது ஆவரேஜ். நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் பிகினிங்கில் நான் சொல்லலை. ஆவரேஜ் சேலரினா எப்படி? ஒரு பிகினராக இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயியாக வர்றவங்க வரைக்கும் எல்லாருடைய சேலரியும் ஒரு ஆவரேஜ் எடுத்தோம்னா வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,67,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. போனஸ் வந்து ஒரு 96,000 வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? இது வந்து ஆவரேஜ் சேலரி. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு டீசெண்டான சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் ஜோஹோ. அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சார் இந்த மாதிரி ஜோஹோ இன்டர்வியூவில் வந்து நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிடெக் அல்லது அதுக்கு சிமிலரான ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போ இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் போக முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இதில் இன்ஜினியரிங் கோர்சஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதில் ஜோஹோவில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புளை வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சிமிலர் டிகிரியும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்ன டிகிரிஸ் இருக்கோ அது அத்தனையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஸோ அது எலிஜிபிள் தான். சரிங்களா? அப்புறம் லாங்குவேஜஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா C++, ஜாவா. சரிங்களா? இப்போ சில பேர் C# படிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ C# நாலேஜ் இருந்தால் கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய டிகிரியில், அதாவது உங்களுடைய அகாடமிக்ஸில் வந்து 60% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே? ஃபஸ்ட் கிளாஸ். 60% மேலே நீங்கள் வந்து உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமுடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, கடைசி நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, மொத்த ஸ்கோர் வந்து 60% மேலே இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், வேர்பல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் வேர்பல் ஸ்கில்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் பேசுகிறது தான் கம்யூனிகேஷன். ரெண்டாவது வேர்பல்னால் என்னது? லாங்குவேஜ். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறீங்க, இங்கிலீஷில் வந்து கரெக்டாக உச்சரிக்கிறீங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க வேர்பல் ஸ்கில்ஸ். சரிங்களா? அதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துட வேண்டாம். ரொம்ப அமெரிக்கன் ஆக்சென்ட்டோ இல்லை என்ன சொல்கிறது US ஆக்சென்ட், UK ஆக்சென்ட் அந்த லெவலுக்குலாம் இல்லை. இந்தியன் இங்கிலீஷ் இருந்தாலே போதும். பட் வேர்பல் ஸ்கில்ஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பேச பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.